புதுசாக ட்ரெயின் வருது பார்த்துக்கியா? இந்த வருஷம் அடுத்த வருஷம் பார்த்தியா இல்லையா? இல்லை பார்த்தேன். இந்த வருஷம் அடுத்த வருஷம் இந்த வருஷமும் அப்படிதான் இருக்கு, அடுத்த வருஷமும் அப்படிதான் இருக்கு, நாலு வருஷமும் அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் மாற்றி பண்ண வேண்டாம்டா. கொஞ்சம் மாதிரி வெட்டி நான் பத்தியா போன வருஷம் நான் வந்து முடியல, இந்த வருஷம் நான் முடி வளர்த்துருக்கேன். போன வருஷம் நான் முடி இல்லை முட்டையா இருந்தியா? இல்லை இல்லை, நான் முடி வளர்க்கல, இந்த வருஷம் வளர்த்துருக்கேன். எனக்கு தான் கூட சொல்லியிருக்கேன். அப்போ நான் வந்து மாற்றிருக்கேன், நீ நான் மாற்றலை. சரி, ஒரு கேள்வி எங்களுக்கு ஏன் பொம்பளை பிள்ளைங்க கூட்டாளியும் ஆம்பளை பிள்ளைங்க கூட்டம் என்னடா வித்தியாசம் தெரியலையா? பொம்பளை பிள்ளைங்க கூட்டாளிலாம் வந்து கொஞ்ச நாளைக்கு, பொம்பளை பிள்ளைங்க கூட்டாளிலாம் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பாங்க, கல்யாணம் பண்ணி கழட்டி விட்டுருவாங்க. ஆம்பளை பிள்ளைங்க எப்படி? ஆமாம், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இல்லை இல்லை, எங்கே பார்த்தா வச்சாங்க கட்டி பிடிச்சிருவோம். ஆமாம் இல்லையா? நான் பொம்பளை பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி வேறு ஊருக்கு போகிறாங்களா, கொஞ்சம் அவங்களாம் செலக்டட் தான் வச்சுருப்பாங்க. நம்ம அப்படி இல்லைங்க, தெரியுமா? நம்மளுக்கு என்ன கூட்டாளி, ஸ்கூலு கூட்டாளி இருக்கு, தாமான் கூட்டாளி இருக்கு, காலேஜ் கூட்டாளி இருக்கு, வேலை செய்கிற கூட்டாளி இருக்கு. ஆமா இல்லையா? அப்புறம் தச்சில் மீட் பண்ணுற கூட்டாளி இருக்கு, கேம் கடை கூட்டாளி இருக்கு, 10 நாடு கூட்டாளி இருக்கு, வலுவா கூட்டாளி வச்சிருக்கோம். ஆமா இல்லையா? அதுதான் வந்து வித்தியாசம். ஆனால் நம்ம ஆம்பளை பையன் கூட்டாளி தான் கோட்டான கூட்டாளியா? என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் நம்ம அடிச்சுக்கிட்டாலும் ஒரு பிரச்சனை டக்குன்னு விட்டுருவாங்க. ஆமா இல்லையா? மச்சான் நான் காப்பாத்துறேன் இல்லையா? ஆம்பளை பையன் கூட்டாளி வந்து செம்மையான கூட்டாளி. சுச்சி என்னத்தான் இருந்தாலும் என்னத்தான் வா நீ செய், நான் கூட நிற்கிறேன். ஆமா இல்லையா? எது செஞ்சாலும் சரி, அதான் ஆம்பளை பையன் கூட்டாளி. ஜோக்கா இருக்கும். ஆனால் ஒரு நம்ம அந்த மெமரிஸ்லாம் மிஸ் பண்ணுறோம். நம்ம மீனே சொன்னேன், ஸ்கூல் மெமரிஸு, அப்புறம் அந்த ஸ்கூல் முடிச்சு ஒரு லைஃப் இருந்தோமா, அதெல்லாம் ஒரு ஜோக்கான ஒரு ட்ரெண்ட். இப்போ என்னைய கேட்டாச்சு, ஏன் எனக்கு வந்து நான் பஸ் ஓட்டினேன், எனக்கு வந்து உத்தர சத்தனை கூட்டாளி இருக்கு ஃபுல்லாக. எங்கே போன கைங்க ஓகே கூட்டாளிலாம் பஸ் கூட்டாளி அப்படி இருக்கு. ஸோ உனக்கு பார்த்தீங்கன்னா நீ சிங்கப்பூர் வச்சுருக்க 10வது உனக்கு வேலை செய்ய எனக்கு வெள்ளைக்காரங்க கூட கூட்டாளி இருக்கான். சேஃப்லாம் கூட்டாளி இருக்கான். என்ன தந்தாலும் ஆம்பளை பையன் கூட்டாளி வந்து ஒரு பெஸ்ட்டான கூட்டாளி. ஆமாம் இல்லையா? கரெக்டு தான். இது ஒரு ஜோக்கான ஒரு பதிவு. ஃப்ரெண்ட்ஷிப்னா அப்படி தான். நான் இவன் இருக்கான் தெரியுமா, 10 எத்தனை வருஷம்டா கூடாடா, 20 வருஷம் மேலே கொண்டானே. ஆனால் அப்பயும் அப்படி தான் இருக்கான். மூஞ்சி இந்த மாற்றம் அவன் மூஞ்சில அப்படிதான் இருக்க. போன வருஷமும் சரி, இந்த வருஷமும் அப்படிதான் இருக்க. அந்த ட்ரெயின் நான் கேட்டு பார்த்தேன். மீசி எடுத்துடா, மீசி எடுத்து அதான் எடுத்துட்டேன். மீசி எடுத்தியா? எப்போ எடுத்தா? நான் மீசி எடுத்து மட்டும் தான் வச்சிருக்கேன். ஏன் சும்மா அது மட்டும் தான் வச்சிருப்பேன், மீசெல்லாம் வச்சிருக்க மாட்டேன். ஓ ஆமா, யாரோ ஒரு காதல் ஏதோ ஒரு காதல் பண்ணல, அதுக்காக வச்சிருந்தானே. அவன் காதல் பண்ண பிள்ளை யாரும் தெரியுமா? அடுத்த எபிசோட்ல சொல்றேன். பயங்கரமான பிள்ளை. ஓகே பாய்.